ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரலாற்றை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா இங்கே இருக்கிற கட்டடங்கள் எல்லாமே பிங்க் கலரில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால முதல்ல வரலாற்றை பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஜெய்ப்பூர் நகரம் உருவாதுக்கு முன்னாடியே இந்த பகுதியை ஆட்சி புரிஞ்சு வந்தவங்க கச்சுவா வம்சத்தை சார்ந்த ராஜபுத்திரர்கள் தான். ராமாயணத்தின் நாயகனான ராமரின் மகனான குசனின் வழித்தோன்றலில் வந்தவங்க தான் இந்த கச்சுவா வம்சத்தினர். அதனால தான் இவங்கள ராஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 12ஆம் நூற்றாண்டுல துலாராய்ன்ற ஒரு அரசர் மீனா என்ற பழங்குடியினர்கிட்ட இந்த இடத்தை வாங்கி தௌசான்ற ஒரு இடத்தை தலைநகரா மாற்றுறாரு. அவரோட வழித்தோன்றலில் வந்தவங்க ஆம்பர்ன்ற ஒரு இடத்தை தலைநகரா மாத்துறாங்க. 16ஆம் நூற்றாண்டுல பாரமால்ன்ற ஒரு அரசர் முகல் எம்பரரான அக்பரோட முதல் நட்புறவை ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட பேரனான முதலாம் மான்சிங் அக்பரோட தளபதியா மாறுறாரு. 1688 பிறந்த ஜெய்சிங் தன்னோட 11வது வயதிலேயே அரியணை ஏறுறாரு. முகலாய பேரரசரான அவுரங்கசீப் இவரோட திறமையை பார்த்து சவாய் அப்படின்ற ஒரு அடைமொழியை கொடுக்கிறாரு. சவாய் அப்படின்னா மற்றவங்களை விட இவர் 1.25 மடங்கு புத்திசாலித்தனமானவர் அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் தான் ஜெய்ப்பூர் ஆட்சி புரிஞ்ச எல்லா அரசர்களுக்குமே இந்த சவாய்ன்ற ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டது. அவுரங்கசீப் இந்த சவாய்ன்ற ஒரு அடைமொழியை கொடுத்ததுக்கு ஏற்ப சவாய் ஜெய்சிங் ஒரு சாதாரண மன்னர் போல ஒரு போர் வீரனா மட்டும் இல்லாம கணிதம், வானியல், அதுக்கப்புறம் கட்டடக்கலை இதுல எல்லாமே ரொம்ப கை தேர்ந்தவரா இருந்திருக்காரு. 1727ஆம் ஆண்டு அப்போ கேபிட்டலா இருந்த ஆம்பர்ல பல பிரச்சனைகள் வருது. மக்கள் தொகை அதிகமா இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுனால புதுசா ஒரு நகரம் கட்டணும்னு முடிவு பண்றாங்க. பொதுவா நம்ம வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுவோம். அதே மாதிரி ஒரு நகரத்தையே 9 ஸ்கொயர்களா பிரிச்சு வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் வித்யாதர் பட்டாச்சாரியான் ஒரு ஆர்கிடெக்டை வச்சு இந்தியாவிலே பிளான் படி கட்டப்பட்ட முதல் நகரமா ஜெய்ப்பூர் உருவாது. ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரமான ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டின்னு அழைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஜெய்ப்பூர் தான் இந்தியாவிலே திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 345 கிலோ எடை, 4000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு 2 பெரிய சில்வர் குடங்களை மகாராஜா ஒருத்தர் லண்டனுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரே ஒரு மெழுகுவத்தியோட வெளிச்சத்தில் 1000 நட்சத்திரங்கள் போல் ஜொலிக்கும் ஷேஷ் மஹால் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 300 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் ஜெய்ப்பூர்ல தாங்க இருக்கு. ராஜகுடும்பத்து பெண்கள் காத்து வாங்குறதுக்காகவும் தெருக்களில் நடக்கும் விழாக்களை பார்க்கறதுக்காகவும் தான் ஹவாய் மஹால் கட்டியிருக்காங்க. 2300 வருஷம் பழமையான மம்மி ஜெய்ப்பூர்ல இருக்கு. அண்ட் ராஜஸ்தான் மக்களை ஏன் ராஜ்புத்னு அழைக்கிறாங்க? இன்னைக்கும் ராஜவம்சத்தினர் சிட்டி பேலஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜெய்ப்பூர்ல இருக்கு. அண்ட் நீங்க ஜெய்ப்பூர் போகும்போது பார்க்க வேண்டிய 10 முக்கியமான இடங்களை வரலாற்று சிறப்போட நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.